தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்ரன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நிஃப்டி லைவ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணணும்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் நான் 23,900 கால் புட்டு, 24,000 கால் புட்டு, 24,100 கால் புட்டு எடுத்து ஸ்ட்ரைக் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண லெவல்ஸை வந்து இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கால் சைடில் பாருங்கள், மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோஸ், அதாவது ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ஸ்பாட் 24,000க்கு மேலே இருக்காங்க. 900 வந்து ஸ்ட்ரைக் வந்து 208க்கு மேலே 226 இருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கான். இப்போ நீங்கள் வந்து இப்போ கரண்ட் ஸ்பாட் எங்கே இருக்கான்? அட் த மணி யார்? 24,000. ஸோ அவன் எங்கே இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ ஐடிஎம் ஸ்ட்ரைக்கும் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு புட் ஆப்ஷனில் 24,100 புட் ஆப்ஷன் அவன் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் இருக்கான். இன்னொன்று, அவனோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், அவனோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 செகண்ட். ஸோ 203 ரூபா வந்து ஓப்பன் ப்ரைஸ். ஸோ ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே தான் இருக்கான். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அவன் எப்போ இந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறானோ திரும்ப வந்து அவன் பிஇபியை நோக்கி போவான். ஸோ பிஇபிக்கு மேலே, அதாவது இது வந்து செகண்ட் டார்கெட். இது பிஇபின்றது நமக்கு வந்து 169 தான். இது வந்து இந்த ஒரு டார்கெட் லெவலு. ஸோ நான் அதை வந்து விஇபி மாதிரி கன்சிடர் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கான். சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து போனோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோஸ். இந்த ப்ரீவியஸ் லோஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எய்தர் கால் ஐடிஎம் இல்லைனா புட் ஐடிஎம் வந்து யார் நியர்பை ஏடிஎம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு யார் வந்து இந்த ப்ரீவியஸ் லோஸை சஸ்டெயின் பண்ணுறான்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போ யார் இதை பிரேக் அப் பண்ணுறானா இல்லை பிரேக் டவுன் பண்ணுறானான்னு நீங்கள் கம்பேர் பண்ணணும். அட் த சேம் டைம் அட் த மணியில் இருக்கவன் என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ரெண்டு பேருமே, ஒருத்தன் பிஇபி மேலே இருக்கான் 163, 24,000 காலு 163க்கு மேலே இருக்கான். இவன் 149 இருக்கான். இவன் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வரான்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வரான். இவன் வந்து இந்த 119க்கு கீழே வந்து இவன் வீக்னஸ். யார்? 24,000 காலு இல்லைனா புட்டு வந்து ரொம்ப ரொம்ப வீக்னஸ். ஸோ இவன் வந்து அந்த லெவல் கீழே போகவே இல்லை. அதை நீங்கள் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே கம்பேர் பண்ணணும். இப்போ வந்து இவன் இந்த அட் த மணியில் இருக்கவன் பிஇபியை பிரேக் பண்ணுறானான்னு பாருங்கள். இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகிறானா? ஸோ அட் த மணியும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அட் த சேம் டைம் ஐடிஎம், நியர்பை ஐடிஎம் ஸ்ட்ரைக் என்ன பண்ணுறான்? இப்போ மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் போனோம் அப்படின்னா, நான் இப்போ தான் வந்து ஒரு கண்டிஷன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ 24,100 புட் ஆப்ஷன் வந்து அவன் மேலே போகணும், பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே போகணும். இது ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 24,100 புட் ஆப்ஷன் ஒன்ஸ் ரீச் 217 மூவ் ஃபாஸ்டர். சேம் டைம் 24,000 புட் ஆப்ஷனு மஸ்ட் ரீச் 163 லெவல் அப்படின்னு போட்டிருக்கேன். தென் ஒன்லி இம்பேக்ட் இன் பிஇ சைடு. அதே மாதிரி 23,900 புட் ஆப்ஷன் மஸ்ட் ரீச் பாட்டம் சப்போர்ட் லெவல் அட் த சேம் டைம்ன்றது நான் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ வழக்கமாக நிறைய பேர் வந்து உடனே மெசேஜஸ் பார்ப்பீங்க. இன்றைக்கி நிறைய பேர் லைவில் இல்லை, என்னன்னு தெரியல, டெலகிராமில். ஸோ எல்லாம் எதாவது பிஸியாக இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ எனிவே ஓகே. ஸோ நான் போட வேண்டிய கடமை என்னது, நான் இந்த மெசேஜை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து கம்பேர் பண்ணணுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து 24,000 கால் ஆப்ஷன் பிரேக் இவன் பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ணுறானான்னு பாருங்கள். அதே மாதிரி 23,900 பிரேக் டவுன் இஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணுறானான்னு பாருங்கள். பண்ணான்னா கால் சைடில் வீக்கு, புட் சைடில் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருந்தேன். இவன் வந்து 24,000 இந்த பிரேக் இவன் பாயிண்ட்டாக 163 பிரேக் பண்ணி கீழே வரணும். இந்த 23,900ன்றவன் இந்த 208ன்ற ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி இப்படி கீழே வரணும். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்த மெசேஜ். ஸோ இங்கே பாருங்கள், இதை பிரேக் பண்ணி இவன் இங்கேருந்து இப்படி பிரேக் பண்ணி இப்படி கீழே வரணும். வந்தானா அவன் வீக்கு. இப்போ இவன் இந்த பிரேக் இவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணணும். இங்கேருந்து பிரேக் பண்ணானா இவன் வீக்கு. அட் த சேம் டைம் நான் என்ன சொல்லியிருந்தேன், புட் ஆப்ஷனில் இவன் இங்கேருந்து இதை நோக்கி மேலே வரணும். இப்படி வந்தானா இவன் ஸ்ட்ராங்குன்னு சொன்னான். 24,100 வந்து 217 பிரேக் பண்ணி மேலே வரணும். அட் த சேம் டைம் 24,000 புட் ஆப்ஷன் இப்படி வந்து பிரேக் இன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே வரணும். இப்படி வந்தாங்கன்னா இவன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்குன்னு சொன்னேன். அதே மாதிரி அதுக்கு சப்போர்ட்டிவாக அடுத்த ஸ்ட்ரைக் யார் இருக்கா? 23,900 இவன் பாட்டம் சப்போர்ட்டை நோக்கி வரணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இது கம்பேரிசனுக்காக ஜஸ்ட் நான் வந்து இப்போ ட்ரா பண்ணேன். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நம்ம தந்திருக்க வேல்யூவோட அக்யூரசி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாருங்கள்,
24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு எவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளோட பிரேக் இன் பாயிண்ட் லெவலில் வந்து அழகாக வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளோட லெவல்ஸ் இதுதான். ஸோ ஸ்டாப் லாஸ் லெவலுக்கு மேலேயே தான் இருக்கான். மார்க்கெட் ஓப்பன் ஆன லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 171. ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல் தான் ஓப்பன் லெவல். ஸோ ஓப்பன் பிலோ வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வந்துட்டு 150 அது வரையும் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு புல் பேக் எடுத்து மேலே போயிட்டாங்க. ஸோ மேலே போனவங்க இது வரைக்கும் போயிருக்காங்க. நம்ம 203ன்ற லெவல் தந்திருக்கோம். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு தந்திருப்பேன். இங்கே பாருங்கள், சார்ட்டில் தந்திருப்பேன். தெரியுதுங்களா? இந்த இடத்துக்கிட்ட 24,000 163 203ன்ற லெவல் பிரேக் ஈவன் என்ட்ரியாக நான் தந்திருப்பேன். ஸோ இந்த லெவலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுங்களா? ஒன்ஸ் இந்த 163 டச் பண்ணிட்டு மேலே எங்கே போகிறான்? 203ன்ற லெவலை நோக்கி தான் போகிறான். ஒன்ஸ் இந்த 203 சஸ்டெயின் பண்ணால் தான் ஃபர்தராக அந்த 257 வரைக்கும் அவன் போவான். தெரியுதுங்களா? மேலே வந்து 257 நம்ம ஃபைனல் டார்கெட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கான், எவ்வளோ தூரம் போவானா இல்லையான்றது இந்த மாதிரி டார்கெட் லெவல் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணணும். சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணி பாட்டம் சப்போர்ட் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இவனுக்கு வந்து 119 கீழே பாட்டம் சப்போர்ட் கிடையாது. இதுக்கப்புறம் அவன் ஃபுல்லாக வீக்னஸ் தான். ஸோ அப் டு வந்து அவன் 20 ருபீஸ் வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீக் ஆனானா யார்? 24,000 கால் ஆப்ஷன். இது அவனோட பாட்டம் சப்போர்ட் ஆல்மோஸ்ட். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு சப்போர்ட் வருவோம். ஸோ 47 ரூபா ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் செக்ஷன் லெவலில் மட்டும் கீழே பாட்டம் சப்போர்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யார் வந்து மேலே வர கீழே வரான்றதை பாருங்கள். ஸோ நீங்கள் லைவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, இங்கே பாருங்கள். அட் த சேம் டைம் ஸோ ஓடிஎம்சிக்கு வீக் ஆகிட்டான் பார்த்தீங்களா? 24,100 ஓடிஎம்சி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கீழே வராமல் பாருங்கள். வந்தானா 120 பிரேக் பண்ணானா அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 111 அதையும் பிரேக் பண்ணானா பாட்டம் சப்போர்ட் நோக்கி அவன் கீழே விழுவான். அந்த நேரத்தில் இவன் ஐடிஎம்மில் இருக்கக்கூடிய 24,100 புட் ஆப்ஷன் வந்து அவன் அட்லீஸ்ட் இந்த 217 வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து அவன் 120 டச் பண்ணும்போது இவன் வந்து அடுத்த வந்து 227 கிட்ட போயிடணும். அவன் இந்த 120 பிரேக் பண்ணும்போது இவன் வந்து அங்கே மேலே ஒரு ஃபாஸ்ட் மூவ் தரணும். இப்போ குயிக்காக ஒரு 15 பாயிண்ட் இப்போ தருவான். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் இதுதான் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஆர்டர் எப்படி பண்ணால் இந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பை அப்படின்னு தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பை இந்த 216 ரூபாயில் வாங்கணும்னு நீங்கள் லிமிட் ஆர்டர் ஸ்டாப் லிமிட் ஆர்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பை ஆகிடும். ஸோ அதுவே பை பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர் அப்படின்னு தந்தீங்கன்னா திரும்ப வந்து செல் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையல் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் எவ்வளோ அப்படின்றத உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டு உங்கள் ரிஸ்க்கு ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம லைவில் சொல்லிட்டு இருக்கும்போதே மார்க்கெட் வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்ம சொல்கிற லெவல்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னு பாருங்கள். ஸோ நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட முன்னாடி ட்ரா பண்ணி காமிச்சேன்னா இவன் இங்கேருந்து விழுகணும், அட் த சேம் டைம் வந்து இவன் இங்கேருந்து மேலே போகணும். நான் சொல்கிறது நடக்குதுங்களா? ஸோ லைவில் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு வந்து யாருமே வந்து சொல்லி காட்ட முடியாது. சரிங்களா? இவன் வந்து இங்கேருந்து பாட்டம் சப்போர்ட் நோக்கி போகணும்னு சொன்னான்னா 23,900 வந்து மேலேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி பிரேக் இன் பாயிண்ட்டை நோக்கி இப்படி கீழே வரணும். இது லாஜிக். ஸோ ஒவ்வொரு லாஜிக்கும் நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குதா அப்படின்றத இங்கே பாருங்கள். ஸோ ஒன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணால் பிரேக் இன் பாயிண்ட்டு 1, அதை பிரேக் பண்ணால் அடுத்து மெயின் பிரேக் இன் பாயிண்ட்டு, அதை பிரேக் பண்ணால் பாட்டம் சப்போர்ட்டை நோக்கி வரணும். யார்? ஐடிஎம் ஸ்டேக்கில் இருக்கவன். ஸோ இதுவே வந்து அடுத்த மணியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பிரேக் இன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி நோக்கி வரணும். ஸோ இங்கே வராங்களான்றதை இங்கே அப்படியே லைவில் பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ் பிரேக் இன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணால் எஸ்எல் என்ட்ரி. ஸோ இது சினாரியோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத இங்கே லைவில் இப்போ ரெக்கார்ட்லேயே பாருங்கள். ஸோ
இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நான் என்ன சொன்னேன், இது கீழே பிரேக் பண்ணி வந்தாலும் இவன் வீக் ஆகும். ப்ரீவியஸ் லாஸ் 154. ஸோ இப்படி ஒவ்வொரு லெவலும் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி கீழே வந்தால் தான் வந்து அடுத்தடுத்த லாஜிக் இதுக்கு ஆப்போசிட்டில் யார் ஸ்ட்ராங்காக வரா, புட் ஆப்ஷன். அவன் என்ன ஆகணும், இங்கேருந்து இவன் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் ஒன்று ஒன்றா மேலே போவான். ஸோ இவன் ப்ரீவியஸ் லாஸ்க்கு மேலே வந்தான் அப்படின்னாலே அடுத்த டார்கெட் என்ன நம்ம தந்துடணும், 24,100க்கு 227, 296, 321, 227, 227 ப்ரீவியஸ் க்ளோஸ் தான். அடுத்து வந்து 296. ஸோ 296 அப்புறம் 321. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் வந்து லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இம்பேக்ட் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனால் அந்த லெவல்லாம் வந்து நமக்கு வந்து ரிவர்சல் தரது திரும்ப வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நேராக டார்கெட்டுக்கு போயிட மாட்டான். அந்த இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆகிட்டு கன்சல்டேஷன் ஆகிட்டு அப்புறம் தான் தருவோம். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான வேரியஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து சடனாக ஒரே கேண்டில் பெருசாக அடிப்பான். இல்லைனா இடையில இந்த மாதிரி வந்து கன்சல்டேஷன் நேரத்தெல்லாம் ஆனால் பார்த்தீங்களா, ஸோ இந்த ஜோன் தான் அது. ஸோ இந்த ஜோன்லலாம் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு கன்சல்டேஷன் தருவாங்க. ஸோ இந்த ஜோனே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் தான். இந்த ஜோன் ஃபுல்லாகவே இந்த ஜோனும் சரி, அதுக்கு கீழே இருக்க ஜோனும் இம்பார்ட்டன்ட். ஸோ சிங்கிள் இந்த ஜோனே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இதை ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே வந்துட்டாலே பட் அவன் ஸ்ட்ராங் ஆகிடுவான். இவன் ஸ்ட்ராங் ஆகிடுவான், புட் ஆப்ஷனு, கால் ஆப்ஷன் வீக் ஆகிடுவான். சரிங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் இங்கே நடக்குதான்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு புட் ஆப்ஷனில் 24,000 அவன் வந்து மார்க்கெட் 24,000க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆனதுனால இவன் வந்து கீழே வீக் ஆனான். புட் ஆப்ஷனு வீக் ஆகிட்டு பாருங்கள், அவன் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவலில் வந்து டச் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம தரக்கூடிய அந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல் எவ்வளோ வந்து அக்யூரேட்டாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு புல் பேக். ஸோ அந்த புல் பேக் பாருங்கள். ஸோ இது வரைக்குமே வந்து 32 பாயிண்ட் வந்து தந்திருக்கான். ஸோ நல்லா ஸ்ட்ராங் புல் பேக் இன்னும் வந்தான் அப்படின்னா இன்னும் சாலிடாக வந்து ஒரு மொமெண்டம் தருவான். இப்போ பாருங்கள். ஸோ அது கன்ஃபர்மேஷன் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரீவியஸ் லாஸை 24,100 ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கால் ஆப்ஷன் வந்து இவன் இதை பிரேக் பண்ணணும். ஒன்ஸ் இதை வந்து இங்கே 120லேருந்து இந்த 111 பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் மொமெண்டம் வரும். பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் எடுக்க ட்ரை பண்ணுவான், பார்த்துக்கோங்க. ஓகே, அவன் எப்படி ஃபாலோ ஆனானா வீக்கு தான். ஒன்ஸ் அவன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கீழே வரான் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு. அவங்க பாருங்கள், இவன் வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு பிரேக் இன் பாயிண்ட் கிட்ட போகவே இல்லை. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 24,000 புட்டில் என்ன நடந்திருக்குன்னா இவன் எஸ்எல் என்ட்ரிக்கு கீழே போகவே இல்லை. 24,000 புட்டு. அட் த சேம் டைம் வந்து 24,100 கால் ஆப்ஷன் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு இவன் வந்து இந்த பிரேக் இன் பாயிண்ட் போய் டச் பண்ணல. ஒன்ஸ் இவன் டச் பண்ணியிருந்தான் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருப்பான், கால் சைடில் போயிருப்பான். புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்டை நீங்கள் அப்படி தான் வந்து புரிதல் வந்து புரிஞ்சுக்கணும். இவன் இங்கேருந்து சஸ்டெயின் பண்ணி மேலே போயிருந்தானா 169 லெவல் டச் பண்ணியிருந்தானா இங்கே கீழே விழுந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மேலே போயிருந்தானா கால் சைடில் கண்டினியூட்டி கிடச்சிருக்கும். ஸோ இவன் இதை வந்து ஃபெயில் ஆனதுனால தான் ஆப்பர்ச்சுனிட்டி யார் பயன்படுத்துகிறப்போ கால் ஆப்ஷன் ஃபெயில் பண்ணான். இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு அடுத்த மணியாக மாறாதது காரணனால புட் ஆப்ஷன் வந்து இப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துகிறாங்க. தெரியுதுங்களா? நான் சொன்ன விஷயங்கள் இங்கே நடந்துருச்சா பாருங்கள். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 24,100, ஸோ 210லேருந்து இந்த 17. ஸோ இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை டச் பண்ணணும். அவன் வந்து 217 டச் பண்ணி அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு போவான். அவன் அந்த 111 120லேருந்து 111 லெவலில் பிரேக் பண்ணணும். அது நடந்தால் மட்டும்தான்
இங்கே ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் இவன் ஃபெயில் ஆகணும், இவன் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் இவன் வந்து பாஸ் ஆகணும். ஸோ இந்த லெவலை பாஸ் பண்ணால் தான் புட் ஆப்ஷன் கண்டினியூட்டிக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க, அதாவது 24,100 புட் ஆப்ஷன் இந்த 217 லெவலை வந்து டச் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு, ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கான், ஓப்பன் கீழே இருக்கான், சாரி ஓப்பன் அபோவ் வந்துட்டான், இப்போ 203க்கு மேலே வந்துட்டான். பட் ஆனால் இன்னும் சஸ்டெயின் பண்ணலை. ஸோ அவன் வந்து சஸ்டெயின் பண்ணனா இந்த 217 லெவல் தான் ரொம்ப ரொம்ப மேஜரான இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ அதை சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் இவன் ஃபர்தராக மேலே போவான். இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு ஏன் இப்போ சஸ்டெயின் பண்ணாமல் ரிவர்சல் ஆகிறான்னா, இங்கே கம்பேர் பண்ணுங்கள். ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கக்கூடிய இந்த 24,100 அந்த 120ன்னு ஒரு சப்போர்ட்டில் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்னும் கட் பண்ணவே இல்லை. இன்னொன்று இந்த 120ன்ற லெவலை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்காமல் திரும்ப ரிவர்சல் எடுக்கிறான். ஸோ ஒன்ஸ் ஒரு வேளை இவன் வந்து இந்த திரும்பவும் இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மேலே 124க்கு மேலே இவன் வந்துட்டானாலே திரும்பவும் மொமெண்டம் வந்து கால் ஆப்ஷன் பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து இப்போ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்த தவறிட்டாங்க. எதுக்கு காரணம் என்ன? 24,100 புட் ஆப்ஷனு 217ன்ற லெவலையும் 227ன்ற ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலையும் அவன் வந்து டச் பண்ணவும் முடியல. அதுக்கு காரணம் இன்னொன்று, 24,000 புட்டு அவன் சப்போர்ட் பண்ணலை, அவன் ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மேலேருந்து பிஇபியை போய் ரீடெஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணணும். சடனாக சேஞ்சஸ் இப்படி ஒரு வேளை மார்க்கெட் வந்து கால் சைடில் போகிறவங்க நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப புட் சைட்லேயும் போவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸில் இருக்காங்க. ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்காங்க. மேலே பிரேக் பண்ணி அவன் இன்னும் பிரேக் பண்ணி கீழே வராமல் மேலேயே வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறான். 24,100 கால் ஆப்ஷனு. இன்னொரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷனு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கான். ஸோ ஐடிஎம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கான் அப்படின்றது ஒரு நெகட்டிவ். ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கான்றது ஒரு பாசிட்டிவ். சரிங்களா? இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து கேதர் பண்ணால் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து புரிஞ்சிக்க முடியும். இங்கே பாருங்கள், இன்னொரு காரணம் 24,000 அடுத்த மணி அவன் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்காமல் அங்கேருந்து ரிவர்சல் எடுக்கிறான், ஓப்பன் அப்போ வர போகிறான். இங்கே பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து அவன் வந்து டச் பண்ணவே இல்லை, பிரேக் பண்ணவே இல்லை, பிரேக் டவுன் பண்ணாமல் இந்த இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போகிறான். இந்த ஓப்பன் ப்ரைஸ் சொன்னது 171. இந்த 24,000 அடுத்த மணி கால் ஆப்ஷனு இப்போ 171க்கு மேலே திரும்பவும் போயிட்டான் அப்படின்னா அவன் ஸ்ட்ராங் ஆகிடுவான். அதுக்கு இன்னொரு காரணம் ஐடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்குன்றதை பாருங்கள். 23,900 ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலுக்கு கீழே அவனும் போகவே இல்லை, பிஇபி 1 லெவலுக்கும் கீழேயும் வரலாம, சரிங்களா? ஸோ அவனும் வந்து ஓப்பன் 223 அபவ் இருக்கான், அதுவும் வந்து அவனுக்கு ஒரு பாசிட்டிவ். ஸோ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் இவன் வீக் ஆக முடியும். இவன் வந்து ஓப்பன் ப்ரைஸ் அபவ் வந்துட்டான், இனிமேல் கால் ஆப்ஷன் சைடில் திரும்ப ஒரு மொமெண்டம் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனிவே நான் இங்கே பாருங்கள், இந்த ஒரு இஎம்இ வச்சுருக்கேன். இந்த இஎம்இ வந்து இதுக்கு மேலே வந்து 235 லெவல். ஸோ இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக வந்து ஏதாவது ஒரு சிக்னல் உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், சப்போஸ் தேவைன்னா. ஸோ மேக்ஸிமம் நம்ம லெவலை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ சும்மா ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு தேவைப்படுறவங்க இந்த மாதிரி இஎம்இஓ இல்லை ஆர்எஸ்சியோ, உங்களுக்கு ஸ்டக்காஸ்டிக் ஆர்எஸ்சியோ எம்ஏசிடியோ என்ன வேணுமோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்றதுக்காக அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபிபனாச்சி படி தர லெவல்ஸு, அது இல்லாமல் இந்த மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் தரக்கூடிய அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு சாலிடாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ 23,900 கால் ஆப்ஷன் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், 23,900. ஸோ வெப்சைட்டில் வந்து 198க்கு அப்புறம் நம்ம டார்கெட் வந்து 219 தான். ஸோ அதுக்கு மேலேயே போயிருக்கோம். ஸோ நம்ம டார்கெட்டுக்கு மேலே தான் அவன் நல்ல ஒரு மொமெண்டமே எடுத்துருப்போம் பாருங்கள். ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன்லேருந்து கீழே வந்துட்டு 219 நம்ம டார்கெட்டே. ஸோ அவன் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் 208ன்ற லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு
23 சாரி 203 லெவலில் ஓப்பன் ஆகிருப்பாங்க. 223. ஸோ ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து ஒரு 20 பாயிண்ட் கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப புல் பேக் எடுத்து மேலே போனவன் இவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து டார்கெட் எக்ஸ்ட்ரா டார்கெட் இருந்தாங்க. நம்ம டார்கெட் யார் ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டார்கெட்டுக்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸாக ஒரு 50-100 பாயிண்ட் நமக்கு தருவான். சரி பாருங்க, ஒரு 55 பாயிண்ட் சாலிடாக கிடச்சிருக்கான். ஸோ திரும்பவும் என்ன பண்ணுறான், இங்கே சப்போர்ட் எடுக்கிறான்னா ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து. ஸோ நீங்கள் ஒரு லாங் என்ட்ரி வச்சு பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஓப்பன்லேருந்து வச்சு பாருங்கள். ஸோ ஓப்பனுக்கு கீழே இந்த லாஸ்ட்டாக வந்து கேண்டில் வந்து நீங்கள் வந்து எஸ்எல் வைங்க, இல்லைனா ப்ரீவியஸ் லோஸ் எஸ்எல் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் லோஸ்க்கு கீழே ஒரு பாயிண்ட் 15 பாயிண்ட் எஸ்எல். நீங்கள் வந்து டார்கெட் வந்து 40 பாயிண்ட். ஓகே, 50 பாயிண்ட் டார்கெட். ஸோ இவன் டார்கெட் அச்சீவ் பண்ணுறான்னா என்னன்றதை மட்டும் நீங்கள் வந்து வெயிட் அண்ட் வாட்ச். கைஸ், அதே மாதிரி நம்ம ட்ரேடிங் வே சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ் பாருங்கள். ஸோ சிக்னல் வந்து முன்னாடி வந்து செல் ஆப்ஷன் தான் தந்திருக்கான், பட் இவங்க ரிவர்சல் எடுக்கிறான். ஸோ இருந்தாலும் வந்து அந்த சிக்னல் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணணும். சரிங்களா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சிக்னல்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அக்யூரசி வந்து 70% தான் தருவேன், 70 to 80% தான் தருவேன். 20% நான் வந்து அக்யூரசி வந்து சொல்ல மாட்டேன். ஸோ எல்லா நாட்களையும் வந்து நடக்காது, மேக்ஸிமம் வந்து 80% வந்து அக்யூரசி இருக்கும். ஸோ ஒவ்வொரு செல் சிக்னல் வந்ததுக்கப்புறமும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கேண்டில்லையும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கேண்டிலுமே ஒரு 25 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டிலில் பாருங்கள், ஸோ 20 பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்த கேண்டிலில் பாருங்கள், ஸோ அது ஒரு 27 பாயிண்ட்ஸ். லாஸ்ட்டாக அந்த ஏரோவோடு சேர்ந்து வந்திருக்கிறது பாருங்கள், அது எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ அது 30 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த சிக்னல் டார்க் ஏரோ வந்து செல் சிக்னலோட அந்த ஏரோ பிளாக் ஏரோ வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை இண்டிகேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த பை இண்டிகேஷனுக்கு அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கேண்டில் 9.15 பாருங்கள். ஸோ நீங்கள் பாதிக்கு மேலே அது போகும்போது கூட நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தரும், கிட்டத்தட்ட 139 பாயிண்ட் அப் சைடில் கிடச்சிருக்கும். எனக்கு இந்த சிக்னல் வந்து ஓகே, அக்யூரசி வந்து 80% வந்து நம்ம பிலீவ் பண்ண. நம்ம ஏன்னா ஃபுல் டார்கெட் வரையும் வெயிட் பண்ண போகிறது, நம்ம வந்து ஆப்ஷன் பையரு, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, என்றைக்குமே வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பையராக இருக்கிறவங்க எந்த இடத்துல மொமெண்டம் நம்ம கேப்சர் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து ப்ராஃபிட். நீங்கள் ஃபுல் டைம் ஃபுல் டார்கெட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நேற்று மாதிரி டிகே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை வைண்ட் அப் பண்ணிவிடுவாங்க, தெரியுதுங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணணும். ஸோ இது வெயிட் பண்ணி பார்த்தா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ இது நான் டார்கெட் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நான் டியூட்டிக்கு கிளம்பணும், மதியம் ஷிஃப்ட்டு. சரிங்களா, எனக்கு டைம் இல்லை, ஸோ சமைக்கணும். ஸோ சமைச்சு எல்லாம் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து தனிக்காட்டு ராஜா. ஸோ நீங்கள் வந்து நம்ம தர லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ஐ ஹோப் எல்லோரும் ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னு கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.